கலப்பு திருமணம் முடிப்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசனை கிருஷ்ணசாமி சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வன்கொடுமைக்கு எதிராக சட்டம் இருப்பதைப் போல கலப்பு திருமணம் முடிப்பவர்களை காக்கும் வகையிலும் சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று மத்திய மற்றும் மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டார். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கின்ற செய்த இளம் தமிழரை குறிவைத்து கூலிப்படையை ஏவி கொலை செய்கின்ற போக்குகள் போன்ற பல்வேறு சம்பவங்களில் எந்த அளவுக்கு இணைந்து இந்த சம்பவங்களை தடுத்து நிறுத்துவதற்குண்டான நிறுவனங்கள் தான் இன்றைய பேச்சில் மிக முக்கியமாக அமைந்தது. அதே போல இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசும் மாநில அரசும் சட்டங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் ஒரு பெரிய அளவுக்கு தமிழகத்தில் ஒரு மாநாடு நடத்தவிருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசு கூறுகையில், சாதி துவேஷத்தால் நடக்கும் கௌரவ கொலைகளும் பிற சம்பவங்களும் தமிழகத்திற்கு நேரும் அவமான சின்னங்களாகும் என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் அண்மை காலமாக குறிப்பாக ஜாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் நடப்பது என்பது மிக அவமானகரமான செயலாகும். ஏனென்றால் தமிழ்நாட்டில்தான் முதலாக இடஒதுக்கீடு கொள்கையில் வெற்றி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு தான்.